கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உறவு சங்கு ஊதியவன் தமிழன். உலகம் ஒன்று, அதில் உறையும் மானுடர் எல்லாம் ஒரே குலம் என்று ஓங்கி உலகிற்கு சொன்னவன் தமிழன். ஆனால் இன்றைக்கு இனவெறியர்கள், மொழி வெறியர்கள், பிரிவினைவாதிகள் இன்று வெற்றுப்பழியை சுமந்து கொண்டு குனிந்து நிற்கிறார். நாம் பேசுவதெல்லாம் என் பிள்ளைகளே இன உரிமை, தமிழ் தேசிய பேரினத்தின் இறையாண்மை. நாம் பேசுவது இன உரிமை அரசியல், இன பிரிவல்ல, இன வெறுப்பு அரசியல் அல்ல. நாம் பேசுவது தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை பேசுகிறோம். அதை கேட்கிறோம். இறை என்றால் அரசு, ஆண்மை என்றால் ஆளுமை கொண்ட ஒரு அரசு.